பொதுவாகவே விருச்சிக ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகப்படியாக இருக்கும். எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் தன்னை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். பொதுவாகவே தான தர்மம் அப்படிங்கிற விஷயத்த மற்ற ராசிகளை விட இயல்பாக செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. குழந்தைகள் மீதும் பெரியவர்கள் மீதும் வேலையில் முன்னேற்றம். அது இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இவங்க நினைக்காத அளவுக்கான ஒரு ஹையர் போஸ்டிங்ஸ் கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகளை நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்க சட்டுன்னு பேசிடுவாங்க. இந்த சட்டுன்னு பேசுகிறது நிறைய உறவுகள் இடத்தில் ஏற்கனவே உங்களுக்கு விரிசலை கொண்டு வந்திருக்கும். நீங்கள் உண்மையே சொன்னாலும் சொல்லக்கூடிய விதம் அப்படிங்கிற விஷயத்தினால நீங்கள் பொல்லாதவர்களாகத்தான் காட்சிப்படுத்தப்படுவீர்கள். அது இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழலில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வழிபட வேண்டிய கோயில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில். இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். ஏன் அப்படின்னா அங்கு இருந்த செல்லியம்மனை மயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரவாதி அடைத்து வைத்திருந்தான். அந்த தெய்வத்திற்கு விடுதலை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தப்ப இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சிக்கு பின் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகப்படியாக இருக்கும். எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் தன்னை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் இது எனக்கு வேணும்னு தீர்மானிச்சிட்டாங்கன்னா அந்த இலக்குக்காக இறுதி வரைக்கும் போராடக்கூடியவங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது நடத்தணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு தன்னால் ஆன பொருளுதவியை செய்கிறதுக்கு தாராள மனசு யாருக்கு இருக்கும் அப்படின்னா விருச்சிகத்துக்கு இருக்கும். பொதுவாகவே தான தர்மம் அப்படிங்கிற விஷயத்த மற்ற ராசிகளை விட இயல்பாக செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. குழந்தைகள் மீதும் பெரியவர்கள் மீதும் மரியாதையும் அக்கறையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா விருச்சிகம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கொஞ்சமாவது செவிசாய்க்கணும்னு நினைக்கக்கூடிய ராசியில் விருச்சிகம் வருவாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே இவங்க என்ன நினச்சாங்களோ அதை தான் செய்து முடிக்கக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி வருது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு உளவியல் மாற்றம் இந்த சனி பயிற்சிக்கு பின் ஏற்பட போகுது அப்படின்னா அது என்ன மாற்றமாக இருக்கும்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ஏற்கனவே அர்த்தாட்டம சனியாக இருந்தார் அவர். அதனால் நிறைய கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாமே இருந்திருக்கும். இப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்க்கையில் இதுதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமா, இவனுங்க கிட்ட அடி வாங்கினதுக்கப்புறம் வேறு எங்கே வாங்கினாலும் எனக்கு வலிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு ப்ரோ, இனி பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. எது வந்தாலும் ஏற்கனவே எங்கள் ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தில் பதிவாக இருக்கக்கூடிய விஷயந்தான் திருப்பி நடக்க போகுது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனதைரியத்தோடு இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம். இவங்களுக்கு உளவியல் ரீதியாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டப் ஆகக்கூடிய விஷயமா நம்ம இந்த இயர் பார்த்துக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு முதலீடு அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்து பண்ணால் லாபம் அதிகரிக்கும்? இந்த வருடம் பண சேர்க்கை பண வரவு இருக்கா? அப்படி இருந்தால் எதில் பண்ணலாம்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அபரிவிதமான பண வரவுகள் இருக்க போது இந்த ஆண்டு. அதுவும் குறிப்பாக சனி பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறப்ப பூர்வ புண்ணியத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிடுவார். இவங்க முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். குலதெய்வ அருள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். 5ஆம் இடத்துக்கு எப்போ சனி போகிறாரோ இந்த விஷயங்கள். அதே மாதிரி சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா சில தெய்வங்கள், அதாவது பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் பருவம் அடைவதற்கு முன்பாகவே இறந்திருப்பாங்க. அவங்க கன்னி தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. ஒன்று அது பெண்ணாக இருந்தாங்கன்னா கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆணாக இருந்தாங்க அப்படின்னா காளை அல்லது விடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய அருள் இருக்குது இல்லையா, பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து இறந்து தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த கன்னி தெய்வங்கள் அவங்களுடைய அருள் எல்லாம் பரிபூர்ணமாக யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால் இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் அபரிவிதமான லாபம் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு குலதெய்வ அருள் சேருது, கன்னி தெய்வத்தினுடைய அருள் சேருது, முன்னோர்களுடைய ஆசை சேருது, எல்லாம் சேர்றப்ப கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக என்னென்ன செக்டார்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப டிஃபென்ஸ் ரிலேட்டடான செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒரு லேப் வைக்கிறதுக்கான அமைப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு இருக்குது. இந்த ரத்தம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு விருச்சிகத்துக்கு எப்போயுமே அனுகூலமாக இருக்கும்.
அதே மாதிரி ஃபார்மா ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த பயோவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பயோவாருக்கான சில விஷயங்களை, நியூக்ளியர் வெப்பன்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள், இது மாதிரியான விடயங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அணு ஆயுதங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்மி சார்ந்து இருக்கக்கூடிய தளவாடங்கள் பொருட்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இந்த துறையை எடுத்தால் அவங்க சக்ஸஸ் கிடைக்கும், அதே மாதிரி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க சார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில் அப்படிங்கிற ஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். 5ல் இருக்கக்கூடிய சனி அதை இன்னும் ஆக்டிவேட் பண்ணி தான் கொடுக்க போகிறாரு. பொதுவாகவே சனி அப்படின்னு சொன்னாலே மந்தக்காரகம் தானே அப்படின்னு சொன்னால், அவர் 5ல் போய் உட்காடுறப்ப எல்லா விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிறப்ப உங்களுக்கு மந்தத்தன்மை இல்லாமல் இருந்ததுன்னா இந்த 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வலுக்கிறதுனால தொழில் ஸ்தானம் இன்னும் சூப்பராக இருக்க போது. நேரடியாக தொழில் நடக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே எத்தனை நபர்களை பணியமற்றி இருந்தாலும் சரி, இந்த மேனேஜிங் செக்டார்ஸில் ஆள் வச்சுருக்கிறேன், ஹெச்ஆர் போட்டிருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரெசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் லாபங்கள் இன்னும் அதிகமாக இருக்க போது. தொழில் ஸ்தானங்களில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பிக்கலாம் தொழில் நடக்கக்கூடிய இடங்களில் சில வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தொழில் நடக்கக்கூடிய இடங்களில் தேவையில்லாத நபர்களுடைய தாக்கம் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து தொழில் போட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தேவையில்லாத பொருட்கள் ஏதேனும் கொண்டு வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியாக தேவையில்லாத குப்பைகள், அதே மாதிரி தேவையில்லாத பொருட்கள் ஏதேனும் தொழில் நடக்கக்கூடிய இடங்களில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை அகற்ற வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு வந்து எப்படி இருக்க போகுது, வேலையில் முன்னேற்றம், அதில் வந்து வேற இடம் மாற்றம், வேலையிலே வந்து நான் வேற ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன், இன்னும் படிச்சுட்டு திருப்பி அடிஷ்னல் போஸ்டிங்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் முன்னேற்றம். அதுவும் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இவங்க நினைக்காத அளவுக்கான ஒரு ஹையர் போஸ்டிங்ஸ் கிடைக்க போகுது. வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் படிச்சிருக்கிறேன் சார், இன்னும் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கேற்ற வாய்ப்புகளும் இருக்குது. பிஹெச்டி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது மாதிரியான விஷயங்களுக்கும் வாய்ப்புகள், சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், நான் பாதியில் எஜுகேஷனில் ஸ்கிப் ஆகி நின்றுட்டேன், இல்லை கெரியர்லேயே கூட எனக்கு பிரேக் இருக்குது, அப்படி இருக்கிற நான் வந்து திருப்பி என்னுடைய கெரியரை ரீஜாயின் பண்ணிக்கலாமா, நான் திருப்பி படிக்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் கேட்பாங்க. அதுவும் குறிப்பாக குழந்தை பெற்றதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பெண்களுடைய மென்டாலிட்டி. நான் ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னால் வந்து மறுபடியும் அந்த கெரியரை வந்து அட்டைன் பண்ண முடியுமா, அந்த சக்ஸஸை அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு பொன்னான ஆண்டாக இருக்க போது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, வேலை வாய்ப்புகளை நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அதுவும் எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப, ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணி, அவர் வேலை பார்க்குற இடத்துல ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்குது. சனிப்பெயர்ச்சிக்கு பின் திருமண யோகம் ஏதேனும் சிறப்பாக இருக்க போகுதா? நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்குமே இந்த காலத்தில் திருமண வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 சனிப்பெயர்ச்சிக்கு பிறகாக கட்டாயமாக எழுதிட்டாரேன், கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இது வரைக்கும் திருமணம் நடக்காமல் இருக்குது, ஏகப்பட்ட பொண்ணு பார்த்துட்டோம் சார், இல்லை வரக்கூடிய வரங்கள் எல்லாம் தட்டி போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் திருமணம் அப்படிங்கிற விஷயம் எளிதாக கைகூடக்கூடிய வாய்ப்பாக இந்த காலகட்டம் அமைய போகுது. ஏன்னா 5ஆம் இடம் வலுக்கும் போது உங்களுடைய முன்னோர்களுடைய அருள், குலதெய்வத்தினுடைய அருள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கிறப்ப கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். வீட்டில் வந்து மங்கள செய்திகள், மங்கள நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூற தான் அந்த பஞ்சமஸ்தானம் இயக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக திருமணம் நடக்கும். உற்றார் உறவினர்களுடைய வருகையோடு அவங்களாம் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த ட்ரீம் வெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பீச் கிட்ட வந்து நான் வெட்டிங் பண்ணணும், இல்லைன்னா வெளிநாட்டில் போய் நான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னும் சொல்லணும்னா வெளிநாட்டில் இருக்கிற வரையே திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளி தேசங்கள் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் ரீதியாக மணமகனோ மணமகளோ அமைகிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் இருக்கக்கூடிய துறையிலேயே மணமகன் மணமகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சாத்தியமாக இருக்குது விருச்சிக ராசிக்கு. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பண்ணி எப்படி இருக்க போது? குழந்தை நீண்ட நாளாக இல்லை, நான் ஒரு IVF அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு குழந்தை பேரு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறதுல
ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து சனி வந்து உள்ளே நுழைய போகிறார் அப்படிங்கிறப்பயே கண்டிப்பாக வந்து இது நாள் வரைக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்த தடையும் தாமதமும் நீங்கி நீங்கள் நினைக்கிற மாதிரியாக ரொம்ப இயல்பாக, அதாவது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல், நம்ம ஐவிஎஃப் அளவுக்குலாம் கூட இல்லை, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாத அளவுக்கு கூட நாங்கள் முயற்சி பண்ணி வெறுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட திடீர்னு வந்து கரு உற்பத்தி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த பஞ்சமஸ்தானத்தில் எப்பெல்லாம் சனி வந்து நிற்கிறாரோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசி சார்ந்து இருக்கக்கூடிய பெண்கள் யாரேனும் வந்து கருவுற்று இருந்தால் அவர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு உறவுகள் ரீதியாக ஒரு பிரச்சனை வரும், இந்த குறிப்பிட்ட உறவுகளிடம் ஜாக்கிரதையா இருக்கணும்னா இப்படிப்பட்ட உறவுகளா இருக்கும் சார்? விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2026 சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு தந்தை வர்க்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட சுமூகமான உறவு நிலை இருந்தாலும் நீங்கள் சொத்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறப்ப எல்லா உறவுகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஆனாலும் கூட சில நேரங்களில் நாம் விடக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க சட்டுன்னு பேசிடுவாங்க. அந்த சட்டுன்னு பேசுகிறது நிறைய உறவுகள் இடத்தில் ஏற்கனவே உங்களுக்கு விரிசலை கொண்டு வந்திருக்கும். நீங்கள் உண்மையே சொன்னாலும் சொல்லக்கூடிய விதம் அப்படிங்கிற விஷயத்தினால நீங்கள் பொல்லாதவர்களாகத்தான் காட்சிப்படுத்தப்படுவீர்கள். அது இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழலில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உறவுகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. கவனமாக இருக்க வேண்டிய உறவுகள் அப்படின்னு பார்த்தா தந்தையும் தத்தை வர்க்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் புதிய வகையான பிரச்சனை ஏதேனும் வரக்கிற வாய்ப்புகள் இருக்காங்க சார்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 சனிப்பெயர்ச்சி வந்து விடிவை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு? அர்த்தாட்டம சனியிலிருந்து நோயை கொடுத்த அவரே இப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து அதுக்கான மருந்தையும் கொடுக்க போகிறார். நோய் கொடுத்தவனே மருந்து கொடுத்தா எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும்? அப்படி இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பதட்டம், அதுக்கப்புறம் பயம், இந்த 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அட்ரினல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆகாமல் பார்த்துக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு பயப்படுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து பதட்டப்படுறது அப்படிங்கிறதுனால அட்ரினலின் நார் அட்ரினலின் சொல்லக்கூடிய சுரப்பிகளில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து அதிகமாக்கிடுறீங்க. அது மட்டும்தான் சிக்கலாக இருக்குமே தவிர மற்ற உடல்நலம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. மனநலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனத்தில் கொள்ளணும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? அந்த கடன் பிரச்சனை இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே புத்தாண்டு பலன்களிலேயே கடன்கள் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். முதல் 2 மாதங்களில் அதுக்கேற்ற முயற்சிகளில் இறங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார் எங்களுக்கு இன்னும் அதுக்கான வாய்ப்புகள் அமையலை அப்படின்னு சொன்னால் பொறுத்துட்டீங்க. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகாக அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்துக்குள்ள வரப்பையே வந்து கண்டிப்பாக வந்து கடன்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன்களை எப்படி அடைப்பீங்க அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே இன்னொரு 10 மாதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டியூ டைம் இருந்தாலும் கூட ஒரே இதாக அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. இந்த கடன்கள் எப்படியாக முடியும் அப்படின்னு கேட்குறப்ப ஒரு பூர்வீக சொத்தை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு கடன் அடைக்கிறது. அதே மாதிரி பூர்வீக சொத்தை வந்து இருக்கக்கூடியதை நீங்களே கூட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறது. அதனால் கடன்கள் ஆகுனா பிரச்சனை இல்லை. பூர்வீக சொத்து உங்களுக்கு வருது, அதுக்காக கடன் வாங்கினா அதுவுமே கூட சீக்கிரமாக இந்த வருஷத்துக்குள்ளே அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா தந்தையினுடைய உதவி கிடைத்து கடன்கள் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக அமைவதற்கு அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய ஒரு வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் பொறுமை தான். எல்லா விஷயமும் உடனே நடந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. இன்றைக்கி விதை போட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் காத்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் அறுவடைக்கு தயாராகும். இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, நான் நட்டதும் ரோஜா இன்றைய பூக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். அதை மட்டும் மாற்றிக்கிட்டாலே மற்ற ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஏமாற்றத்திற்குள்ளாக போகிறீங்க. அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே ஏமாற்றங்கள்லேருந்து விடுதலை அடையலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம், இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் எல்லாமே சிறப்பாக அமையணும் அப்படின்னா என்ன கோயிலுங்க சார்? 2026 விருச்சிக ராசிக்காரங்க வழிபட வேண்டிய கோயில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில். இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். ஏன் அப்படின்னா அங்கு இருந்த செல்லியம்மனை மயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரவாதி அடைத்து வைத்திருந்தான். அந்த தெய்வத்திற்கு விடுதலை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரகாளியம்மன். இந்த மதுரகாளி வேறு யாரும் கிடையாது, பாண்டியன் கிட்ட இருந்து தனக்கான நீதியை கேட்ட கண்ணகி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தல புராணங்கள் எல்லாம் சொல்லுது. இன்னைக்கு வரைக்குமே மலையில் இருக்கக்கூடிய செல்லியம்மனுக்கு பூஜை நடைபெற்ற பிறகுதான் கீழே இருக்கக்கூடிய மதுரகாளிக்கு பூஜை நடக்கும். மந்திர ஏவல்கள், பிணிகள், கடன்கள் எது இருந்தாலும் சரி அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக பிரத்யட்சமாக இந்த கலியுகத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவளாக
பக்தர்களுடைய கனவில் வழிபட்ட பிறகு கனவில் தோன்றி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறது மதுரகாளி தான். அந்த தெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நன்னிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சிக்கு பின் என்னெல்லாம் நடக்க போதுங்கிற விழாவாரியை நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.